Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை சைதாப்பேட்டையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நாட்டு நாய்கள் பாதுகாப்பு மையம் 4 மாதங்கள் ஆகியும் இன்னும் பயன்பாட்டிற்காக திறக்கப்படவில்லை. இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். சென்னை சைதாப்பேட்டையில் நாட்டின நாய்கள் பாதுகாப்பு மையம் சுமார் 5 கோடி செலவில் கட்டமைக்கப்பட்டு தற்போது வரை, அதாவது 4 மாதங்கள் ஆட்சி இதோட பணிகள் முடிவுற்று தற்போது வரை திறக்கப்படாமல் புதர் பூண்டு கொடி செடியோடு இருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 5 கோடி மதிப்பீட்டில் நாட்டின நாய்கள், அதாவது கொம்பை, சிப்பிப்பாறை, கன்னி, அதே மாதிரி ராஜபாளையம் உள்ளிட்ட நாய் வகைகளை இந்த இடத்துல வச்சு வளர்த்து அதை நாட்டின நாய்களுடைய அந்த இனங்களை பராமரிக்கணுன்ற நோக்கத்தோடு கட்டமைக்கப்பட்டது தான் இது. கிட்டத்தட்ட 4 கிணல்கள் இருக்குது. அந்த 4 கிணல்களில் 51 கூண்டுகள் இருக்குது. 4 கட்டடங்களும் தனிப்பட்ட முறையில் நாய்களுடைய அந்த பராமரிப்புக்காகவே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடியது. இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் உண்மையான நாய் இனங்களை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது அரசுக்கு சிரமமாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான நாய் இனங்கள் ஏன் கண்டுபிடிக்கிற சிரமமாக இருக்குது அப்படின்னா, அறிவியல் ரீதியாக அதை பரிசோதித்து பார்க்கும் பொழுது தான் உண்மையான நாய் இனங்கள் கண்டிப்பாக தெரிய வரும். மற்றபடி பார்க்குறப்ப நிறைய இனப்பெருக்க உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாய் இனங்களை அறிவியல் ரீதியாக பல மாற்றங்களை செய்து, மரபணு மாற்றங்கள் செய்து தான் விற்பனை செய்கிறாங்க. அதனால் அந்த உண்மையான இனங்களை கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதை வாங்கி இந்த இடத்துல வளர்த்து அதன் மூலியமாக விற்பனை செய்கிறதோ இல்லை அதை பாதுகாக்கிறதோ மற்ற இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ செயல்பாடுகளை அரசு மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அந்த உண்மையான இனங்களை கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கிறதா அரசு தரப்புலேருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அதே சமயம் மற்ற ஆர்வலர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு ராஜபாளையம் இருக்குன்னா அந்த ராஜபாளையம் இனத்தையே அந்த ஒரே நாயை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தும் பொழுது காலப்போக்கில் பிறக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே குருடாவும் செவிடாவும் பல பிரச்சனைகளோடு அதை பிறக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுது. அதனால் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்த சரியான முறையில் பண்ணணும் அப்படின்ட்டும், சரியான ஆலோசனைகளுக்கு மத்தியில் இதை பண்ணணும் அப்படின்னும் ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. அதே போல் சுமார் 4 மாதங்களாக 5 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கெனால்கள் 51 கூண்டுகளும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது வருத்தத்துக்குரிய செயலாகவும் பார்க்கப்படுது. கூடிய விரைவில் அந்த உண்மையான இனங்களுக்குரிய அந்த ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை அதெல்லாம் ஒரிஜினல் பிரீட், அந்த உண்மையான இனங்களை கண்டறிஞ்சு அதன் மூலிமா இங்கே அந்த நாய்களை பராமரிக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். அரசு இதற்கு முன்னெடுத்து இந்த விஷயத்தை சரியான முறையில் வழி நடத்தணும் அப்படின்னு கோரிக்கைகளும் எழுந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தாமோதரன், செய்தியாளர் நாகராஜன். Omax, Vest and Briefs.